எங்களின் தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அதை மீட்க போராடிய வீரப்பெண் எங்களுடைய பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. தமிழ் பேரினத்தில் இப்படி ஒரு பெருமைமிக்க வீரமும் தீரமும் ஒருங்கே பெற்ற ஒரு பெண்மகள் பிறந்தாள் என்பது மிகுந்த பெருமைக்குரியது. பல வீரக் கலைகளை கற்று பல்வேறு மொழிகளில் புலமை பெற்று இழந்துவிட்ட நிலங்களை மீட்க போராடி அந்த வீரப் போரிலே மாண்டவர்கள்தான் எமது முன்னோர்களின் வரலாறு. ஆனால் அந்த இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட பெருமை எமது பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு பெண்மகள் எங்கள் பாட்டியார். கணவனை இழந்துவிட்ட பிறகு கைம்பெண்ணாக வீட்டிலே கைக்குழந்தையோடு முடங்கி கிடக்காமல் பல ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வலிமைமிக்க படையை பெருமைமிக்க பெருமக்கள் ஹைதர் அலி அவருடைய அன்பு மகன் திப்பு சுல்தான் அவருடைய உதவியோடு இந்த நிலத்திலே போரிட்டு எங்கள் தாய் நிலத்தை மீட்ட மகள் எங்களுடைய பாட்டியார். என் சிவகங்கையை விட்டு வெளியேறிய போது எங்களுடைய பாட்டியை மகள் போல தங்க வைத்து பாதுகாத்த போற்றுதற்குரிய பெருந்தகை கோபால் நாயக்கர் அவர்களையும் படை உதவி கொடுத்து 19 மகனை நம் வீர மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே நின்று இந்த பீரங்கி படைக்கு தளபதியாக இருந்து சண்டை செய் என்று அனுப்பி வைத்த ஹைதர் அலி அவர்களையும் மானத் தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க இயலாது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியாருக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துகிற வேளையில் இந்த பெருமக்களை நன்றி உணர்வோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். தமிழ் பெருங்குளத்தின் பெருமைமிகு மாதரசி வீர பெரும்பாட்டி எங்களுடைய வேலு நாச்சியார் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.
கூலி உயர்வு கேட்டு போராடிய உழைக்கும் எம் இன சொந்தங்களை 44 பேரை தீயிட்டு கொளுத்தி தீக்குள்ளே சிக்குண்டோம், குழந்தையாவது காப்பாற்றி விடுவோம் என்று அந்த குழந்தையை வெளியே வீசிய தாயின் கண் முன்பே அதே குழந்தையை திருப்பி தூக்கி நெருப்பிலை வீசிய கொடுஞ்செயலை செய்த அந்த துயரம் மிகுந்த நாள் இது. அந்த உரிமைக்காக போராடி அதற்காக உயிரை ஈகம் செய்த அந்த கீழ்வெண்மணி போராளிகளுக்கு, இன சொந்தங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறோம். இதை நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஒன்னால தான் இது நடந்ததுன்னா, இல்லை ஒன்னால தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காமல் இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுரை மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேலே சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவாக சொல்லுது, நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்கள் தீர்மானம் ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. 2 ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த பள்ளியூர் பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கலான்னு சொன்னது. இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சி திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாம இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலைய? இல்லை ஸ்டெர்லைட் வந்துருச்சா? மீத்தேன் வந்துருச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரி தான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரி தான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் பண்ணுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் அது வேணா. நீங்கள் டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீட்டுனா ஆய்வுலாம் தம்பி, நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க, லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது. இதில் லட்சக்கணக்கான டன், அதில் உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா, உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போது கேப்பாரற்ற ஒரு 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 தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராமல் காவல்துறை இருக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். அப்போ நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எரியாது. அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போராடினேன். இங்கே எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியாக ஒரு போராட்டம்? நாங்கள் அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுது. இப்போ நான் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டியே அப்படின்னு. இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம், எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டி தான் நீ நிலத்துல ஒரு புல், ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும். அது ஏன்னா நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிற போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள். அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை. அதனால நீங்கள் எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்கிறேன், நீ ஏர்போர்ட்டு கட்டிடு, 5000 ஏக்கரில் பார்ப்போம். எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்கள் என் நிலத்தில் நீங்கள் இது பண்ணணும். நீ இப்போ பெரிய இராணுவத்தை கொண்டு வா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம்.
கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ என்ன நிப்பெல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடினோம். இப்பவும் சொல்றேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை. உறுதியா நாங்க போராடி தடுப்போம்.